இப்ப வந்து நெறைய புது புது ஷிப்புலாம் வந்திருக்கு. அந்த ஷிப், இந்த ஷிப்புன்னு வந்திருக்குது. அதுதான் இப்ப ட்ரெண்டிங்ல ஓடிட்டு இருக்குது. எதுவுமே நிலைக்காது. கேள்விகள் எனக்கு தனிப்பட்ட முறையில வரக்கூடிய கேள்விகள் என்னன்னா, நம்ம போட்ட பதிவுகள வச்சு, ஒருவனுக்கு ஒருத்தின்னு நீங்க சொல்ல வர மாரி தெரியுதே. உங்களுக்கு இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னு தெரியலையா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி வருது. ஏங்க இந்த காதல், குடும்பம், கணவன் மனைவி இதெல்லாமே எப்பயுமே ஒண்ணே ஒண்ணு தான். அதெல்லாம் மாறவே இல்ல. எது எது மாறுனாலும், யுகமே மாறுனாலும் இந்த உறவு இருக்கு இல்லையா? இது மாறவே மாறாது. ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்றது பழைய பஞ்சாங்கம்லாம் இல்ல. லேட்டஸ்ட்டே அதுதான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. கடைசில வந்து ஒரு இடத்துல வந்து நிக்கும். அது என்ன இடம்னு கேட்டீங்கன்னா, நம்மள முழுமையா நம்புறதுக்கு ஒரு ஆள் வேணும். நம்மளும் ஒருத்தர நம்பி போகணும். அதுக்கு என்ன இடம்னு ஒண்ணு வரும். அங்க தான் இது வருது. ஒருவனுக்கு ஒருத்தின்றதே வருது. பாருங்க, இந்த கற்பு அந்த கான்செப்ட்லாம் இன்னும் இருக்குதா? அப்படின்னா நிச்சயமா இருக்குது. அது எப்பயுமே அழியாது. அதுதான் வாழ்க்கையோட இந்த மனித இனம் இயங்குறதுக்கான ஆதாரமே அதுதான். இந்த ஏற்கனவே நம்ம ஒரு வாட்டி பேசியிருந்தோம். இந்த லட்டு தியரி அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். ஒண்ணு நம்மட்ட இருக்கிறது நல்லதா இருக்குது, அல்லது அதுதான் சிறந்ததா இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் உண்மையிலேயே நல்ல ஒரு குணம் ஒரு மனிதனுக்கு. அதுதான் நிம்மதியா வச்சிருக்கும், சந்தோஷமா வச்சிருக்கும். அப்போ நம்ம மனைவி தான் பெஸ்ட்டுன்னு எப்ப நினைக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, இன்னொன்னு மேல நமக்கு ஈர்ப்பு வராம இருக்கிற பட்சத்திலயும், அதன் மீது நம்ம நாட்டம் போயிட்டு, அத சுவைச்சு பார்த்துட்டு, அது வந்துட்டு இந்த பக்கம் வந்தோம்னா, அது வந்து போயிரும். கம்பேர் பண்றதுக்கு கூட ஒண்ணுமே இல்லன்னா தான், இந்த நம்மட்ட இருக்கிறது சொத்து மிகப்பெரிய உன்னதமானதுன்னு புரிஞ்சுக்க முடியும். இப்ப வந்து நெறைய புது புது ஷிப்புலாம் வந்திருக்கு. அந்த ஷிப், இந்த ஷிப்புன்னு வந்திருக்குது. அதுதான் இப்ப ட்ரெண்டிங்ல ஓடிட்டு இருக்குது. எதுவுமே நிலைக்காது. அது அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும் பாருங்களேன். ஆனா, ஒருவனுக்கு ஒருத்தி எப்பயுமே ராமன் காலத்துலருந்து, அதுக்கு முந்தின காலத்துலருந்து, மனிதனும் பிறந்த காலத்துலருந்து இன்னமும் இருக்குது, ஜெயிச்சிட்டு இருக்குது.